இந்த வீடியோ பாருங்கள். ரெண்டு வயசான அம்மா ட்ரெயின் வர்றதை பார்த்துட்டு எப்படியும் தண்டவாளத்தை கடந்து பிளாட்ஃபார்ம் மேலே ஏறிடலான்னு சொல்லிட்டு முதல்ல ஒரு அம்மா வராங்க. அவங்கள பின்தொடர்ந்து இன்னொருத்தவங்களும் வேக வேகமாக ஓடிடுறாங்க. ஆனால் அடுத்த செகண்டே ட்ரெயின் வந்துட்டு அவங்க மேலே மோதிடுச்சு. அப்போ அடுத்த செகண்டே ட்ரெயின் வந்து மோதுதுன்னா அவங்களுக்கு நல்லாவே தெரியும் ட்ரெயின் வந்துட்டு எவ்வளோ க்ளோஸில் இருக்குன்ட்டு. அதுவும் இல்லாமல் அந்த ட்ரெயின் பார்த்தீங்கன்னா செம்ம ஸ்பீடில் வராங்க. அந்த ட்ரெயின் அவ்வளோ ஸ்பீடில் வர்றது அவங்களுக்கு தெரியாமல இருக்கும், தெரியும்ல. வெயிட் பண்ணி வேண்டியதானே. வெயிட் பண்ணாமல் இப்போ போனதுக்கு அவங்க 2 பேரோட உயிரும் போயிடுச்சு. அதில் முதல்ல நின்றுட்டு இருந்த அம்மாவோட தலையோட ஒரு பகுதி ட்ரெயின் வந்து அடுத்த செகண்டே பிளாட்ஃபார்மில் தெரிச்சு விழுகுது. அங்கே நின்று எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்தாங்க. அவங்களால வேடிக்கை மட்டும்தான் பார்க்க முடியும். இவங்க 2 நிமிஷம் வெயிட் பண்ணியிருந்தாங்கன்னா இப்போ அவங்க உயிரோடு இருந்திருப்பாங்க. அவங்க பண்ண தப்புக்கு அவங்க கொடுத்த விலை வந்துட்டு அவங்க 2 பேரோட உயிர். நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன், ட்ரெயின் வந்துட்டு ஒரு சின்ன பொருள் கிடையாது. அது எவ்வளோ ஸ்பீடில் வந்தாலும் சடனாக நிறுத்த முடியாது. அப்படியே நிறுத்தணும்னு நினச்சாலும் அது பாசிபிளே கிடையாது. உங்கள் மேலே மோதிடும் கண்டிப்பாக. அது மோதிச்சுன்னா அதோட விளைவுகள் ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கும். அதனால தான் நான் தெளிவாக சொல்கிறேன், ஒரு ட்ரெயின்லேருந்து பிளாட்ஃபார்ம் கடக்க போகிறீங்கன்னா தயவு செஞ்சு படிக்கட்டை யூஸ் பண்ணுங்கள். ட்ரெயின் வர்ற சவுண்டோ ஹார்னோ பார்த்துட்டா தயவு செஞ்சு கிராஸ் பண்ணாதீங்க. ஓரமாக வெயிட் பண்ணுங்கள். உங்கள் உயிரை விட முக்கியமான ஒரு அவசர தேவையோ இல்லை ஒரு பொருளோ எதுவுமே கிடையாது. உங்களுக்கு உங்கள் உயிர் தான் முக்கியம். ஸ்டே அவேர்னஸ், ஸ்டே சேஃப். மற்றவரை நேசிப்போம், அன்பை விதைப்போம்.